Hey guys, I'm Samira and welcome to Jazzy Aroma. Today we are making Susiyam. So let's just get into the video. Let's go. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிற ஐட்டம் தீபாவளி ஸ்பெஷலான சுசியம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஸ்க்ரீன்லேயே இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் செஞ்சு வச்சுருக்கிற சுசியம் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். வெளியே பாருங்கள், நல்ல கிறிஸ்பியான சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரியான சுசியம் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யணும்னு ஆசையாக தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். முதல்ல இந்த சுசியம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்ப்போம். அதுக்கு கடலைப்பருப்பு, தேங்காயும் 2 ஏலக்காவும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், வெல்லம், நெய். முதல்ல கடலைப்பருப்பை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி 4-5 விசில் நல்லா கொலைய வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லமும் தண்ணியும் ஊற்றி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சுசிய மாவு உருண்டையை பொரிக்கிறதுக்காக இதுக்கு தேவையான அளவு ஆப்ப மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நாம் சுசியம் செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு பூரணம் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வைங்க. அதில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மிக்ஸியில் 2 ஏலக்காவும் தேங்காவும் போட்டு அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த தேங்காய் பூவை இதோட சேர்த்துக்கோங்க. தேங்காய் பூ கொஞ்சம் நல்லா வாசம் வர வரைக்கும் லைட்டாக வதக்கிடுங்க. நான் இந்த சுசியம் செய்கிறதுக்கு 3/4 கப்பு கடலைப்பருப்புக்கு 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். ஈக்குவல் குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். அதிரசம் மாதிரியே சுசியமும் பாரம்பரிய பலகாரத்தில் ஒன்று. தீபாவளி அன்னைக்கு எல்லார் வீட்லேயுமே இந்த பலகாரம் கண்டிப்பாக செய்வாங்க. இந்த சுசியம் இல்லாத வீடே இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த சுசியம் ரொம்ப ஃபேமஸானது. இப்போ நான் ஏற்கனவே கரைச்சி வச்ச வெள்ளை தண்ணியை இந்த வறுத்த தேங்காய் பூவோட நம்ம சேர்த்துக்கிடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் வெள்ளை தண்ணி தான் ஊற்றிருக்கிறேன், வெள்ளத்தை பாகு எடுத்து ஊற்றலை. சுசியத்தை பொறுத்த வரைக்கும் பாகெல்லாம் தேவையில்லை, வெள்ளம் கரைச்சிருந்தாலே போதும். நம்ம ஊற்றிருக்கிற வெள்ளை தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருக்கிற இந்த கடலைப்பருப்பை இந்த வெள்ளை தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்து விடணும். பொதுவாக கடலைப்பருப்பை குக்கரில் 4-5 விசில் வந்தாலுமே அந்த அளவுக்கு அது மசிஞ்செல்லாம் வேகாது. அதனால் நாம் குக்கரில் அது வெந்ததுக்கப்புறம் அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு மிக்சியில் ஒன்றும் பாதியமாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதை வெள்ளைப்பாகோட கலந்துடணும். இந்த மாதிரி செய்கிறது டைம் கன்சியூம்காக தான், நேரமும் குறைவாக தான் ஆகும். சீக்கிரமாகவே இந்த கடலைப்பருப்பு வெள்ளத்தோடு மிக்ஸ் ஆகி ஒன்று சேர்ந்து திரண்டு வந்துடும். அதுக்காக தான் நம்ம இந்த முறையை ஃபாலோ பண்ணுறோம். இப்படி செஞ்சோன்னா நம்மளுக்கு கடலைப்பருப்பு நல்லா வெள்ளத்தோடு ஒன்று சேர்ந்து வரும். நாம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோன்னா அடியும் பிடிக்காது, சீக்கிரமும் ரெடி ஆயிரும். அதிரசம், சுசியம் எல்லாமே வெள்ளத்தில் செய்யக்கூடிய பலகாரம். வெள்ளத்தில் செய்யக்கூடிய பலகாரத்தை நம்ம ஜாஸ்தி சாப்பிட்டோன்னா தொண்டையில் ஒரு கரகரப்பு, சளி வர மாதிரி, இருமல் வர மாதிரிலாம் இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக நாம் வெல்லம் சேர்த்து செய்யக்கூடிய எல்லா பொருள்லையுமே நம்ம சுக்குத்தூள் ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்டோன்னா எந்த பிரச்சனையும் வராது. நான் இதில் சுக்குத்தூள் தனியாக ஆட் பண்ணல, நீங்கள் விருப்பப்பட்டால் இதோட ஆட் பண்ணிவிட்டு செஞ்சுக்கோங்க. நாம் ஒயிட் சுகர் சேர்த்து செய்யக்கூடிய பலகாரத்தை விட இந்த வெல்லம் சேர்த்து செய்யக்கூடிய பலகாரம் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸ்பெஷலாக இந்த சுசியத்தில் வந்து நம்ம கடலைப்பருப்பு சேர்க்குறதால ப்ரோட்டீன் சத்து அதிகமாக கிடைக்கும். அதோட வெல்லம் சேர்த்து செய்கிறதால அயன் சத்தும் கிடைக்கும். அப்புறம் அதை மேல் மாவுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அரிசி மாவு இதிலேருந்து கார்போஹைட்ரேட் கிடைக்கிறதால இது ரொம்பவே நல்லது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர எல்லாருமே இது சாப்பிட்லாம். ரொம்பவே உடம்புக்கு நல்லது, ரொம்ப டேஸ்டான ஐட்டமும் கூட. பாருங்கள், இப்போ இந்த பூரணம் நல்லா சுருண்டு வந்துருச்சு. எனக்கு இந்த பூரணம் ரெடி ஆகிறதுக்கு 5-6 நிமிஷம் ஆச்சு. ஹைலியை வச்சு நல்லா கிளறி விட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் சட்டுன்னு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஓரளவுக்கு குறைவாக இருக்கும்போதே நம்ம தனியாக எடுத்து ஆற வச்சிடணும். நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கிடணும். பொதுவாக இந்த சுசியம் தீபாவளி அன்னைக்கு காலையில் தான் செய்வாங்க. காலையில் செய்கிறதுக்கு டைம் இல்லாதவங்க இப்போ முந்தின நாள் இரவே வந்து நம்ம இந்த பூரணத்தை மட்டும் செஞ்சு வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும். அப்புறம் காலையில் இதை நல்லா உருண்டையாக உருட்டி நம்ம இந்த பேட்டரில் வந்து முக்கி பொரிச்சு எடுத்துடலாம். இந்த வீடியோ பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நீங்களும் எங்களை என்கரேஜ் பண்ணதாகவும் இருக்கும். அதோடு நான் எங்களுக்கும் புது புது வீடியோக்கள் போடணுங்கிற ஆர்வமும் இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாம் எல்லா உருண்டையும் மொத்தமாக உருட்டி வைக்கணும் கிடையாது. எடுக்க தேவையான அளவுக்கு ஒரு 4-5 உருண்டையை மட்டும் தனியாக உருட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நாம் உருண்டையெல்லாம் உருட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ சுசியம் போடுறதுக்கு உண்டான அந்த பேட்டரை பற்றி நம்ம பார்ப்போம். நிறைய பேர் இதுக்கு பேட்டராக யூஸ் பண்ணுறது வெறும் அரிசி மாவு, உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், இல்லைன்னா மைதா மாவு, உப்பு, மஞ்சத்தூள் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது இதுக்கு ஆப்ப மாவு. நான் எப்போதுமே ஆப்ப மாவு தான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் சூப்பராகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் வரும்.
நாம எப்போதும் அரைக்கிற மாதிரியே ஆப்ப மாவை அரைச்சி வச்சுக்கணும். ஆனால் தண்ணியாக இல்லை, கெட்டியாக அரைச்சி வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு ஆப்பமாக நான் சேர்க்குறதால சிட்டிகை சோடாப்பும் கொஞ்சம் சிட்டிகை உப்பும் தான் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே உருட்டி வச்ச இந்த பூரணத்தை வந்து இதில் மாவில் உருட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் யூஸ் பண்ணுற ஆப்ப மாவு புளிச்ச மாவு கிடையாது. உடனே அரைச்சி உடனே தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு உடனே தான் நம்ம யூஸ் பண்ணணும். புளிச்சு இருந்தால் இதுக்கு நல்லா இருக்காது. இது இனிப்பு பலகாரங்கிறதால மேல் மாவு புளிச்சா டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் நீங்கள் இட்லி மாவு யூஸ் பண்ணுறதால மேலே புளிச்சு யூஸ் பண்ணால் எண்ணெயும் ஜாஸ்தி குடிக்கும். அதே சமயம் அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும். அதனால் பார்த்து ஆப்பமாகவே யூஸ் பண்ணுங்கள். அதே ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியும் கூட. மீடியம் ஃப்ளேம்லேயே பொரிங்க. ஒரு சைடு பொரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி விட்டு இன்னொரு சைடும் பொரிச்சதுக்கப்புறம் எடுத்துருங்க. இதுக்கு பூரணம் உள்ளே ஏற்கனவே வெந்ததுங்கிறதால உள்ளே வேகணும்னு அவசியம் இல்லை. வெளி மாவு மட்டும் நம்மளுக்கு நல்லா வெந்தா போதும். இது உடனே ரெடி ஆயிரும். பொதுவாக சுசியம் வந்து பொன்னிறமாக எடுக்க மாட்டாங்க. ஒயிட் கலரில் தான் எடுப்பாங்க. ஆனால் என்னுடைய எண்ணெய் வந்து இடு போடும்போது கொஞ்சம் ஜாஸ்தி சூடானதால் போட்ட உடனே பொன்னிறமாக வந்துருச்சு. அதனால் நெக்ஸ்ட் பேட்ச் போடும்போது நல்லா ஒயிட் கலரில் வந்துச்சு. அதனால் நீங்கள் போடும்போது எண்ணெய் வந்து மிதமான சூடு கரெக்டான சூடு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு போடுங்க. அப்போ வெள்ளை கலர்லேயே நல்லா பளிச்சுன்னு வரும். இப்போ நம்மளுடைய சுசியம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே இந்த தீபாவளிக்கு ஜாஸி அரோமா சேனலில் செஞ்ச தீபாவளி பலகாரத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு தீபாவளியை சந்தோஷமாக சூப்பராக இனிப்பாக கொண்டாடுங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பாய் அண்ட் தேங்க்யூ. How was the video? Comment down below and let us know. Subscribe to this channel, turn on the post notifications and give this video a thumbs up right now. I'll see you guys next time. Terima kasih.